அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்காக தேவ பணியில் நாங்கள் ஆலோசனைகளையும் கவுன்சிலிங்கையும் ஜெபங்களையும் தர வாஞ்சியுடன் காத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, எனது தனிப்பட்ட தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கின்றோம். ஒரு விசையை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் அடியேனை நிரப்பும். உம்முடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்து பேசுவது நீராக இயேசு கிறிஸ்துவே இருக்கட்டும். பெந்தெக்கோஸ்தே நாளில் உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தை பொழிந்ததைப் போல அடியேனின் அக்கினி அபிஷேகத்தை பொழிந்து அக்கினி நாவலினால் பேச கிருபையை கொடும். பொல்லாத இருளின் ஆதிக்கங்களை சுட்டெரிக்க, பொல்லாத மானமனித்தாவிகளை சுட்டெரிக்க உம்முடைய ஜீவ ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீங்கள் பேசுங்கள் ஐயா. இந்த வேளையிலும் இலங்கை நாட்டில் நடந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் தெய்வமே. அவர்களை நீங்கள் தான் ஆற்றி தேற்றுங்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை உடைய பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு வழங்க வழிகளை திறந்து கொடுங்கள். இந்த வேளையிலும் தெய்வமே, துக்கங்களையும் சரீரத்தில் வியாதிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். சரீர வியாதிகளை தொட்டு குணமாக்கும். என்னென்ன பிரச்சனைகளின் ஊடாக கடந்து செல்கின்றார்களோ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான நல்ல தீர்வுகளை எடுத்துக்கொள்ளும் ராஜா. விசேஷித்த நாட்களை பிறந்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியுங்கள் இயேசுவே. நீங்கள் பேசுங்களையா, அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத படமாக யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களும் 14 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆம் அன்பானவர்களே, வேதம் கூறுகின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் நத்தாரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து யோவான் எழுதுகின்ற பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆம், அந்த மகிமை, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சம் அவர் பிதாவுக்கு ஏற்ற ஒரே போரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தது. ஆம், இங்கு திருத்துவத்தை எடுத்து விளக்குவதை பார்க்கின்றோம். இங்கு ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் எபிரேய பாஷையில் எழுதப்படுகின்றது, எலோகிம் தெய்வம், ஆதியிலே எலோகிம் தெய்வம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதை முன்பு நான் அடிக்கடி கூறியிருக்கின்றேன். எலோகிம் என்பது திருத்துவத்தை விளக்குவதை பார்க்கின்றோம். 1 3 3 1. ஆம், எனவே உலக சிருஷ்டிப்பில் அங்கு எம்பெருமான் இயேசு சிருஷ்டிப்பதை பார்க்கின்றோம். அதுதான் யோவான், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. தேவன் உண்டாக கடவது என்று மொழிய சகலமும் உண்டாயிற்று. அந்த வார்த்தை தான் இயேசு சகலதையும் உண்டாக்கினார். அவர் உண்டாக்க உலகத்தை வணைந்தவர், உருவாக்கியவர் இப்பொழுது அந்த உலகத்தில் வந்து உதிக்கின்றார், பிறக்கின்றார். அதுதான் நத்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது முதல் 5 வேதாகமங்களையும் நாங்கள் பஞ்சாகமம் என்று அழைக்கின்றோம். அது டோரா என்று அழைக்கின்றோம். டோரா என்று அழைப்பது இங்கு எபிரேய பாஷையில் இங்கு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே. அதாவது அதன் அர்த்தம், முதலாவது டோரா, அதாவது அதன் உண்மையான பதம், அதன் விளக்கம். இரண்டாவது அதுக்கு பேர் ரஹீஷ் என்றால் தலைமை, தலைவர் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது தலைமையானவர்
சிலுவையில் அங்கு அறையப்படுகின்றார் என்று அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஆம், தலைமையானவர் அங்கு சிலுவையில் அறையப்படுகின்றார். இதை இங்கு பார்க்கின்றோம். இதைத்தான் அழகாக அங்கு எடுத்து விளக்குகின்றது. தலைமையானவர், டோரா என்பதன் அர்த்தம் அங்கு சிலுவை. இரண்டாவது ஆணி, தலைமையானவர் அங்கு தலைவர் சிலுவையில் ஆணியினால் அடிக்கப்படுகின்றார். ஆம் என்பதை விளக்குவதாக இருக்கின்றது. எனவே அந்த 5 பஞ்சாகமங்களும் தோரா என்பதன் அர்த்தமே, பஞ்சாகமம் என்பதன் அர்த்தமே அங்கு இயேசுவை விளக்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே. ஆம், எனவே அனைத்தும் இயேசுவினால் உருவாக்கப்படுகின்றது. அங்கு தலைவர், அங்கு விசேஷித்தமானவர், பிரதானி, அங்கு ஆணியினால் சிலுவையில் அங்கு அடிக்கப்படுகின்றார் என்பது அது எபிரேய பாஷை அங்கு எழுதப்பட்டது மோசையின் மூலம் ஒரு சித்திர வார்த்தைகளாக, அங்கு பிக்ஷனரி லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகின்றதை போல அனைத்தும் சித்திரமாக அனைத்தும் விளக்குவதை பார்க்கின்றோம். இது அங்கு ஆதியில் இருந்தே எழுதப்படுகின்றது. அந்த வார்த்தை, அந்த தேவன் எமக்காக சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர் பிறக்கின்றார் அன்பானவர்களே. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், நத்தார் நாட்களில் அவசரமாக நாங்கள் அனைத்தையும் பார்க்கின்றோம். எல்லாம் அழகாக இருக்கின்றது. அழகான மின் விளக்குகள், கண்ணுக்கு குளிர்ச்சியாக, விசேஷமாக சிறுவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது அன்பானவர்களே. கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமாக, மனு அவதாரம் எடுத்த இறைவனை போற்றுவதாக, துதிப்பதாக இருப்பதை அங்கு வேதாகமம் விளக்குகின்றது. ஆம், இன்று எபிரேய பாஷையில் வேதத்தை படிக்கும் பொழுது அதன் அர்த்தங்கள் ஆழமாக இருக்கின்றது. நான் இப்பொழுது எபிரேய பாஷையை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றேன். ஆம் என்பானவர்களே, எனவே ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றபடி அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவு செய்யவே மனுமைந்தனாக அவர் பிறக்கின்றார். ஆம், ஆதாம் ஏவாளின் சாபத்தை, கீழ்ப்படியாமையின் சாபத்தை போக்கவே அவர் மனிதனாக பிறக்கின்றார். மனுக்குலத்தினால் சாபம், பாவம் உலகத்தில் வருகின்றது. எனவே மனுமைந்தனினால், இன்னும் ஒரு மனுஷனினால் அந்த சாபம் போக்கப்பட வேண்டும். எனவே யாரும் இருக்கவில்லை, பரிசுத்தமானவர்கள் எவரும் இல்லை. எனவே தேவனே மனிதனாய் பிறந்தார். அதுதான் நத்தார். அந்த தேவன் தான் இயேசுவாக இருக்கின்றார். அவருக்கு இம்மானுவேல் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்முடன் இருக்கின்றார் என்று அர்த்தம். இதற்கு எங்கள் தமிழில் சரியான பதம் பிரஜாபதி. இதை இருக்கு வேதத்தில் தெளிவாக பிரஜாபதியை குறித்து அநேக விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் இயேசுவுக்கு பொருந்துவதாக இருக்கு வேதம் 10ஆம் கண்டத்தில் அங்கு தெளிவாக பார்க்கின்றோம். பிரஜாபதி சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரித்து 3ஆம் நாள் உயிருடன் எழும்ப வேண்டும். அனைத்தும் அவர் உடையின் பேரில் சீட்டு இயேசுவை விளக்குவதாக இருக்கின்றது. பிரஜாபதியை குறித்து இருக்கு வேதத்தில். அந்த இயேசுதான் இன்று உலகை வணைந்த அந்த இறைவன் தான் இயேசுவாக இன்று எமக்குள் வருகின்றார் அன்பானவர்களே. தமிழில் இங்கு கூறப்படும் பொழுது இறைவனுக்கு தொப்புள் கொடி இல்லை. இறைவன், மனிதனுக்குத்தான் தொப்புள் கொடி இருக்கின்றது. ஆனால் எனது கவிதையில் நான் கூறுகின்றேன், தொப்புள் கொடி உறவால் நீர் பிறந்த சத்தியத்தில் மனுமக்கள் நாம் எல்லாம் இறை மக்கள் ஆனோமே. எனவே மனுமக்கள் எமக்கு தொப்புள் கொடி இருக்கின்றது, இறைவனுக்கு தொப்புள் கொடி இல்லை. அவர் தொப்புள் கொடியாய் மனுமைந்தனாய் பிறந்ததனால் நாங்கள் அனைவரும் தேவ புத்திரராய் மாறுவதற்கு நத்தார் அதிக வழிகளை தெரிவிக்கின்றது அன்பானவர்களே. இன்று நத்தாரை நாங்கள் ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம். வீண் விரயமாக பணங்களை விரைவு செய்கின்றோம். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் செல்வந்தர்களுக்கு செல்வந்தர்கள் விருந்துகளை கொடுக்கின்றார்கள். தேவையற்ற பரிசுகளை அளவுக்கு அதிகமாக கொடுக்கின்றோம். ஆனால் எங்கள் சொந்த கிராமங்களில், எங்கள் சொந்த நாடுகளில், எங்கள் அயலவர்களில் எத்தனை பேர் ஒரு நேர உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள் அன்பானவர்களே. மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு. அட சேரிக்குள்ள சின்ன பெண்ணு அம்மனமா இருக்கு. ஆமாம், இன்று
எத்தனை அடிப்படை தேவைகளின் மத்தியில் சிறுவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இலங்கையில் நடந்த வெள்ளத்தினால் எத்தனை பேர் தங்கள் அடிப்படை உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, ஒரு நேர உணவுக்கு அவதிப்படுகின்றார்கள். ஆனால் நத்தாரை ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோமா? அவர்களை சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோமா? உலகை வணைந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கின்றார், உங்களுக்காக எனக்காக மோசனம் தருவதற்காக. அன்பானவர்களே, அவரது அடிப்படைகளை தேவைகளை நாங்கள் சந்திப்போம். ஆம், வேதம் முழுவதும் கூறுகின்றது, ஆதியாமம் முதல், அந்த தேவன் உலகத்தை வணைந்த இறைவன் மனுமைந்தனானார். அது எலோகிம் தெய்வம், ஒரு தெய்வம், 3 ஆழ்த்தத்துவம், டோரா, பிரதானி, தலைவர் எமக்காக சிலுவையில் ஆணியினால் அறையப்பட்டார். இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. தெய்வம் மனுவானார், மனிதர்கள் நாம் தெய்வ பிள்ளைகளாகுவதற்கு. நத்தாரை ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய ரீதியில் கொண்டாடுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.